இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காரடையான் நோம்புக்காக செய்யக்கூடிய கார அடையும் இனிப்பு அடையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல இனிப்பு அடை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவை நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து பச்சரிசி மாவு. இப்போ அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு வந்து செவக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு சூடேறி கொஞ்சம் நரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆனவுடனே இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த இனிப்பு அடை செய்கிறதுக்காக நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நான் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மாவு வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கோன்னா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து வெள்ளை கரைச்சல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 3/4 டம்ளர் இருக்குது. நம்ம வந்து இதுக்கு கூட வந்து இன்னும் ஒரு 1.25 அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணியை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வெள்ளை கரைச்சலை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிட்டோம். அதனால் வந்து இப்போ நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெள்ளை கரைச்சல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெள்ளை கரைச்சல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை லைட்டாக கலந்துடலாம். இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணி 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை இதோடு சேர்த்துக்கலாம். நான் வந்து மண்கடாயில் செய்கிறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அந்த சூட்டுக்கு மாவு உடனே வந்து பார்த்திங்கன்னா கட்டி தட்டும். அதனால் நான் அதை இது பண்ணிடுறேன். ஒரு 2 ஏலக்காவை வந்து நசுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். நல்லா இதை கலந்துருங்க. நான் வந்து மண்கடாயில் செய்யும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதை கலந்துருங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இதை கலந்துட்டு அப்படியே இதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு வெந்துடும். அதனால் நம்ம திரும்ப ஸ்டவ் பற்ற வைக்க வேணாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நம்ம வந்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுத்ததாக கார அடை செஞ்சிடலாம். கார அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகுளுந்து பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை வதக்கிடுங்க. இது கூட நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு காராமணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த காரடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு திருகின தேங்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வேகமாக இதை கட்டி தட்டாத மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம மண் கடாயில் வைக்கிறதுனால தான் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கிறேன். ஏன்னா மண் கடாயில் இருக்கிற சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்துடும். இது நல்லா கட்டி தட்டாத மாதிரி நல்லா இதை கலந்துருங்க. இப்போ கட்டி தட்டாத அளவுக்கு நம்ம நல்லா மாவை கலந்துட்டோம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு வெந்துடும். இப்போ நம்ம வெள்ளை அடைக்கான மாவு வந்து ஆறிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் முதல்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து மந்தார இலை, அதாவது கையலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கையலையை வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து இந்த இனிப்பு அடையை வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம அடை வந்து வெந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. அடை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வெள்ளை அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கார அடையையும் வேக வச்சிடலாம். அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கு மேலே நான் வந்து இட்லி தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மந்தார இலையை போட்டிருக்கேன். மந்தார இலை இல்லைன்னா கையலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம கார அடையை எல்லாமே அடுக்கிட்டேன். நம்ம மூடி வச்சிடலாம். இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கார அடை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ எதுவும் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளுடைய கார அடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காரடையான் நோம்புக்கான வெள்ளை அடையும் கார அடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வெள்ளை அடையையும் கார அடையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.